ஸ்ரீலங்கா காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜோஹான் பெர்னாண்டோ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பத்தளை நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜோஹான் பெர்னாண்டோவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜோன்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான பாரவூர்தி ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோஹான் பெர்னாண்டோ நேற்று கைது செய்யப்பட்டார். ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான பாரவூர்தியை அவருக்கு சொந்தமான எதனோல் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பணச்செலவை மற்றும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.